அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம். உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய பொதுவான தரவுகளுடன் தொடங்குகிறோம். தேவைப்பட்டால் ஒரு நிறுத்தத்தை வைக்க முடியும். கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம். ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர், டிக்கர் RIO. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 13, 2025 இன் தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. மெட்டல் கலர் 47 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். நிறுவனத்திற்கான மொத்தம் 10 புள்ளிகளில் 5. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.1 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையிலும் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க. நிறுவனத்திற்கான 5- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ரியோ டின்டோ குரூப். ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல். ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். ரியோ டின்டோ குரூப் -14.5% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 20.5% கழித்து. இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை, ஆனால் இந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர் $71.27 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $368 பில்லியன் ஆகும். ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர் 19.348% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $42.62 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $161 பில்லியன் ஆகும். ரியோ டின்டோ பிஎல்சி ஏடிஆர் 26.552% பங்கைக் கொண்டுள்ளது. பரிமாற்றத்தின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம். பங்கு ரியோ டின்டோ குரூப் மாற்று மதிப்பை மதிப்பிடும் விஷயத்தில் துணைப்பிரிவில் 19.348%. இருப்புநிலை மூலதனம் 26.552%. இது பரிமாற்ற மதிப்பின் பங்கை விட 37% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் $10.652 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் 25% ஆகும். நிறுவனத்தின் கடன்களுக்கான மதிப்பெண் நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு 6.2 ஆகும். துணைப்பிரிவு சராசரி 13.1 உடன். இது துணைப்பிரிவு சராசரியை விட 53% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $11,492 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் $7,983 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தருணத்தை விட 30.5% குறைவாகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு தாங்கக்கூடியது -0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 1.3 ஆகும். துணைப்பிரிவு சராசரி 1.8. இது துணைப்பிரிவு சராசரியை விட 28% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை வருவாய் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது
0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $53,380 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $37,080 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதையதை விட 31% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 21.5%. துணைப்பிரிவுக்கான சராசரி 14.1%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 7.4%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 31.844% ஆகும். இது சந்தை மூலதன பங்கில் 65% அதிகமாகும். இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது. ரியோ டின்டோ பிஎல்சி ADR மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $1,196,000 சமம். அதே சமயம் துணைப்பிரிவில் $1,969,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 39.3%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு 19,290,000. துணைப்பிரிவுக்கான சராசரி $150.6,000. மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 28%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $896,000. துணைப்பிரிவு மூலம் $1,69,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 19%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனைக்கான பங்குகள் 0.6%. துணைப்பிரிவு சராசரி 2.9%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 42% அளவைக் காட்டுகிறது. ரியோ டின்டோ பிஎல்சி ADR. அதே சமயம் துணைப்பிரிவில் RSI நிலை 44%. சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன. ரியோ டின்டோ பிஎல்சி ADR. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $56.87. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $82.34 ஆகும். தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 45% ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் அதற்கான இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக ரியோ டின்டோ குரூப் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. $56.86 விலையில் வாங்குவதற்கான ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீடு ஒரு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. அகிமின் குறியீடு. லாபம் 60.88 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 52.84 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால். இந்த வழக்கில் மே 13, 2025 அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் LZM சமநிலைப்படுத்தும் விற்பனை வர்த்தகமாக மாறும். இந்த சேனலில் பேலன்சிங் ஆர்டரில் ஒரு வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும். ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. எதிர்வரிசை உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்.